கிரீன் டைரி யூடியூப் சேனலுக்காக நான் உங்களை சுரேஷ் பாரதி. நண்பர்களே, நாம் ஒரு ஊருக்கு போயிட்டுருப்போம். அப்போ எதிர்பாராத விதமாக நாம் நீண்ட ஆண்டுகளாக சந்திக்க முடியாத சில நபரை நாம் சந்திக்க நேரிடும். அந்த சந்திப்பு மிக சுவாரஸ்யமாக இருக்கும். அப்படி ஒரு சந்திப்பு தான் நேற்று நடந்தது. அந்த சந்தித்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நண்பகல் நேரம் நெடுஞ்சாலையோரம் சொந்த ஊர் செல்ல வந்து நிற்கிறார் மஞ்சை வசந்தன். அர்த்தமற்ற இந்து மதம் எழுதி கவிஞர் கண்ணதாசனுக்கு சவால் விடுத்த அதே மஞ்சை வசந்தன் தான். கருத்து மிகு எழுத்தாளர், பேச்சாளர். மகிழுந்தில் அதே சாலையில் வந்து கொண்டிருந்த ஐயா தருமர் பழனிசாமி மகிழுந்தை நிறுத்தி தனது நீண்ட நாள் நண்பரை சந்திக்கிறார், மகிழுந்தில் ஏற்றுக்கொள்கிறார். நண்பர்கள் இருவரும் பேசிக்கொண்டே வருகிறார்கள். உடல்நலம், குடும்ப நலம் பற்றிய பேச்சுக்கள். திடீரென அர்த்தமற்ற இந்து மதம் நூல் பற்றி அவருடைய விவாதம் திரும்புகிறது. அந்த நேரத்தில் ஐயா மஞ்சை வசந்தனிடமிருந்து அருமையாக பல கருத்துக்கள் கொட்டுகின்றன. ஐயா மஞ்சை வசந்தனும் கவிஞர் கண்ணதாசனும் எதிரெதிர் துருவங்கள், எதிரெதிர் கருத்துக்கள். ஆனாலும் அவர்களிடையே ஒரு அரிய பண்பு, அறிவு, நேர்மை. முரண்பட்டு நிற்போர் மேற்கொள்ள வேண்டிய பண்பு. கடல்நிலை அரசியல் பேச்சாளர்களோடு ஒப்பிட்டு பாருங்கள். வணக்கங்க. வணக்கம். அர்த்தமற்ற இந்து அந்த கேள்விக்குறியெல்லாம் போடல. அர்த்தமற்ற இந்து ஆமா அப்படின்னு எழுதினீங்க. அந்த நூல் சம்பந்தமா நீங்க நேரடியாவே கண்ணதாசன் போறீங்களா? கண்ணதாசன் சந்திச்சு சேலஞ்ச் எப்படி அது? அவருக்கு முன்கூட்டியே நான் வந்து கோட்டையில் அவர் இருக்கிற போது, ஆஸ்தான கவியா இருக்கிற போது இந்த நூலை அனுப்பிச்சிட்டேன். அதுக்கு பிறகு அவர் இங்கே சிதம்பரம் வராருன்னு தெரிஞ்ச உடனே நாங்கள் வந்து ஒரு 5000 நோட்டீஸ்க்கு மேலே அடித்து எல்லா ஊர்களுக்கும் கொடுத்து சேலஞ்சு நோட்டீஸ். நீங்களும் ஒரு நூல் எழுதிருக்கீங்க, சவால் விடுறீங்க. சவால். நானும் அதுக்கு மறுத்து நூல் எழுதியிருக்கேன். பொதுமக்கள் மத்தியில் நாம 2 பேரும் சந்தித்து நீங்க அர்த்தம் உள்ளது இந்து மதம்னு எழுதுறீங்க, நான் அர்த்தம் அற்றதுன்னு எழுதிருக்கேன். சவால் விடுறேன். என்ன சொல்றீங்கன்னு நீங்க துண்டு அறிக்கை கொடுக்குறீங்க. துண்டு அறிக்கை எல்லாருக்கும் கொடுத்துட்டு அந்த துண்டு அறிக்கையில ஒண்ணு எடுத்துக்கிட்டு சிதம்பரத்துல பொதுக்கூட்டத்துல அமர்ந்திருந்த கண்ணதாசனுக்கு நேரா போறேன். அவர் கையிலேயே இதை கொடுக்குறேன். நீங்களே தேதி நிர்ணயிங்க, இடம் நிர்ணயிங்க, நம்ம மக்கள் மத்தியில சந்திப்பு. ஆமா, நேரமும் களமும் நீங்களே முடிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். அப்புறம் நம்ம அண்ணாமலை யூனிவர்சிட்டி பேராசிரியர்கள் சில பேர் இவங்கெல்லாம் இவர் என்ன பண்ணாரு, என்னுடைய நோட்டீஸை பார்த்த உடனே அவர் அப்செட் ஆகிட்டேன். எதிர்பார்க்கல. ஓஹோ, இதனடா இப்படி ஒண்ணு பூகம்பம் வெடிக்குது அப்படின்ட்டு என்ன பண்ணாரு, நிகழ்ச்சியை ரொம்ப விரைவா முடிச்சிட்டு யூனிவர்சிட்டி கெஸ்ட் ஹவுஸ் போயிட்டாரு. ஓ, அங்க வந்து அந்த மேடையில வந்து இது சம்பந்தமா ஏதாவது பேசல. அவர் தான் அவருடைய மூடெல்லாம் அவுட்டு. இது தொடர்பான எந்த கருத்தையும் அவர் வெளியிடல. இது நான் நோட்டீஸ் கொடுத்தது சம்பந்தமா அவர் எதுவுமே சொல்லல. ஓஹோ, அவர் மதம் பத்தி சில கருத்துக்களை சொல்லிட்டு உடனே அங்க போயிட்டார். அப்ப அங்க போய் சந்திக்கிற போது நம்ம பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு புத்தக வியாபாரி ஒருத்தர் இருப்பாரு. அவர் எல்லாரோடையும் தொடர்புடையவர். அவரு பின்னாடியே போயிருக்கிறார். கல்லூரி பேராசிரியர், என்னுடைய நலம் விரும்பிகள் சில பேர் போயிருக்கிறாங்க. போயிட்டு அவர் மஞ்சை வசந்தன் நியாயமா தானே கேட்கிறாரு, உங்களை ஒண்ணு இந்த மேடையில பதில் சொல்ல இதுக்கு ஏன் நீங்க நர்வஸ் ஆகி பதட்டத்தோட? நண்பர்கள், உங்க நண்பர்கள் இருக்கிறவங்க அந்த நிலையில கேட்கறாங்க. நீங்க இந்த அளவுக்கு அதை இது பண்ணிட்டு வர வேணாம், அழகா ஒரு பதில் சொல்லிட்டு வந்திருக்கலாம். அவர் ஓப்பனா தானே கேட்கிறாரு, எல்லாருக்கும் நோட்டீஸ் கொடுத்துட்டு தானே கேட்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்ட போது, ஏங்க இந்த நூலை வந்து அவர் எனக்கு ஓராண்டுக்கு முன்னாடி அனுப்பிச்சிட்டாரு. நான் தரவா வரி வரியா படிச்சுட்டேன். நான் மட்டும் இல்ல, ஒருத்தரும் ஒரு வரிக்கும் பதில் சொல்ல முடியாது. ஓ, இதுதான் கண்ணதாசனுடைய அந்த பெருந்தன்மை. எதிரியா நீங்க கண்ணதாசனா அவருடைய பெருந்தன்மையா நினைக்கிறீங்க? நிச்சயமா. இந்த மாதிரி ஒரு சொல்லணும்னா ரொம்ப கஷ்டம். ஒரு தமிழன் அவன் வந்து தவற உணர்றாரோ இல்லையோ எதிரிய மதிக்கிறாரு. ஐயோ, சிறப்பு, ரொம்ப சிறப்பு. அது முக்கியம். அவர் சொல்லிட்டு என்ன சொல்றாரு, ஒருத்தரும் அதுக்கு பதில் சொல்ல முடியாது. ஏங்க இந்த கருத்தை நானே பேசணும்,
இவர் என்ன நூல்கள்ல எழுதி ஆமா அவரு இதெல்லாம் நானே பேசினேன். அண்ணாவோட கலைஞரோட திராவிடர் கழகத்துல இருந்தவர் தானே. இது நானே பேசினேன். என்னுடைய சூழல் எனக்கு பாடுகளம் வேணும். ஓஹோ. நான் நாத்திக கொள்கையை பாடணும்னா என்ன எத்தனையை பத்தி பாட முடியும்? அது சரி. அப்ப எனக்கு பாடுகளம் வேணும். ஓஹோ. எனக்கு அங்கங்க மனைவி அது இதுலயும் பிள்ளை, எனக்கு வாழ்வியல் இருக்கு. ஏதோ என் பிழைப்புக்கு நான் ஏதோ பண்ணிட்டு இருக்கேன். ஆனா எனக்கு என்ன வியப்பு அப்படின்னு சொன்னா, இவ்வளவு சின்ன எனக்கு அப்ப வந்து 25 வயசு. மிக இளைய வயசு. நான் 24 வயசுல நூல் எழுதிட்டேன். ஓஹோ. 25-26 வயசுக்குள்ளதான் அது. ஏன்னா அந்த நேரத்துல உருவம் பாத்தீங்கன்னா ஒரு 18 வயசு பையனுடைய உருவம் தான் தெரியும். உருவம் எனக்கு அப்ப இருக்கும். இவ்வளவு சின்ன வயசுல இப்படிப்பட்ட தத்துவங்களை எல்லாம் எப்படி ஒரு பகவத்கீதையெல்லாம் அனலைஸ் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் வந்து பார்த்துட்டு ரொம்ப வியப்படைஞ்சு இது வந்து உண்மையிலேயே எனக்கு அந்த இப்ப நீங்க சொல்றத வச்சு பார்க்கும்பொழுது நீங்க ஒன்னும் மேம்போக்கா அந்த நூலை நீங்க எழுதல. எல்லாமே ரொம்ப ஆழ்ந்து பகவத்கீதை உட்பட மத நூல்கள் எல்லாத்தையும் ஆழ்ந்து படிச்சுதான் நீங்க எழுதுறீங்க. ரொம்ப எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி இவருடைய நூல்களையும் அக்குவேர ஆணிவேரா பண்ணி தான் அந்த நூலை எழுதினேன். இதுல என்ன ஒரு சிறப்புன்னா, அது வரையிலும் எனக்கு பெரியார் இயக்கத்தோடையும் பெரியார் அமைப்போடையும் எனக்கு தொடர்பு கிடையாது. ஐயோ, அதுதான் ஒரு சிறப்பு. அதாவது நீங்க ஒரு நூல் எழுதுற வரையிலும் எனக்கு அந்த பெரியார் இயக்கத்தோட பெரியார் நூல் ஒண்ணு கூட நான் படிச்சது இல்லை. உங்களுக்கு இந்த பகுத்தறிவு மனப்பான்மைங்கிறது தன்னெழுச்சியா வந்தது. என்ன அதுல ஒரு சூழலை சொல்லணும்னா என்னன்னா, என் குடும்பம் ஆன்மீக குடும்பம். எங்க தாத்தா என்னுடைய அப்பா எல்லாம் வாரியார் அளவுக்கு கற்று தேர்ந்தவங்க. அவங்களுக்கு எல்லாமே தொல்காப்பியம் முதற்கொண்டு எல்லாமே தரமா படிச்சவங்க. அவங்க பக்தி ரீதியில இருந்தாங்க. எனக்கு அதனால இது எல்லாமே செவி வழியாவே அத்துப்படி ஆன்மீக கருத்துக்கள்லாம். அப்ப நான் சின்ன வயசுல இருந்தே கேள்வி கேட்டு நான் 25 வயசு நெருங்குறப்போ 24 வயசு நெருங்குற பொழுது நான் முழு பகுத்தறிவாத என் சுய சிந்தனையிலேயே வளர்ந்து வந்துட்டேன். உங்களுக்கு அது வரைக்கும் திராவிடர் கழகத்தோட தொடர்பே இல்லை? எந்த தொடர்பும் கிடையாது. எந்த நூலும் நான் படிச்சது இல்லை. ஓஹோ. அப்ப இந்த கண்ணதாசன் நூலை எடுக்கிற பொழுது என்னுடைய சிந்தனைகளை வச்சுதான் அந்த நூல் முழுக்க நான் பதில் எழுதுறேன். அதுல பாத்தீங்கன்னா வேற எதுவுமே இருக்கு. யாருடைய மேற்கோள்லாம் எதுவும் இருக்காது. ஐயாவுடைய மேற்கோள் எந்த மேற்கோள் இருக்காது. அதுல மேற்கோள்னு இருந்தா இப்ப பகவத்கீதையை விமர்சனம் பண்றேன்னா பகவத்கீதையை கோட் பண்ணிருப்பேன் நேரடியா. நான் எதையெல்லாம் மறுக்கிறேனோ அந்த கோட்டிங் தான் இருக்குமே தவிர மற்றது எல்லாமே சுய சிந்தனைகள் தானே தவிர அடுத்தவங்க சிந்தனைகள் இருக்காது. அதே போல இந்த கடவுள் சார்ந்து நான் மறுப்பு சொன்னது வந்து அது முழுக்க வேர்ல்டு வைடு யாரும் அந்த அணுகுமுறையில அணுகாத அணுகுமுறையை நான் பேசியிருக்கேன்.